விநாயகன் 84 மாண்புமிகு உறுப்பினர் திரு மு. பாபு, மாண்புமிகு சமநலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களின் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதி இலத்தூர் வட்டாரம் இலத்தூர் ஊராட்சியில் உள்ள மலையம்பட்டு கிராமத்தில் குழந்தைகள் மையம் ஒன்று 2007ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்த இந்த மையத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்ட ரூபாய் 4,05,000 செலவில் சொந்த கட்டடம் கட்டப்பட்டு அக்கட்டிடத்தில் அம்மையமானது 2012 முதல் நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. மேலும் அம்மையமானது தற்போது பயனடைந்து வரும் அனைத்து வகையான பயனாளிகளுக்கும் போதுமானதாக உள்ளது. எனவே மலையம்பட்டி கிராமத்தில் மேற்கொண்டு புதியதாக அங்கன்வாடி மையம் அமைக்க வேண்டிய தேவை எழவில்லை. மாண்புமிகு உறுப்பினர் பாபு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லத்தூர், சித்தாமூர் மற்றும் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தில் 21 ஊராட்சி சேர்த்து மொத்தம் 333 அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. அதில் சொந்த கட்டிடத்தில் 233 மையங்களும், பிற இ-சேவை மையம், நூலகம், பிற அரசு கட்டிடங்களில் 89 மையங்களும், வாடகை கட்டிடங்களில் 31 மையங்களும் இயங்கி வருகிறது. சொந்த கட்டிட இல்லாத மையங்கள் 120 மையங்கள் கட்டிடம் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு அரசு கட்ட ஆவணம் செய்யும் தகவல் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, நிச்சயமாக அரசு அதை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும். சட்டமன்ற உறுப்பினர் கூட ஒரு முன்னுரிமை பட்டியல், எதை முதல் செய்யணும், எதை பின்பு செய்யணும் என்பது மாதிரி பட்டியல் கொடுத்தீங்கன்னா அதன் அடிப்படையில் ஆவணம் செய்யப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பாபு. மாண்புமிகு அமைச்சர் அவருக்கு நன்றி. அதே போல் 333 மையங்களில் பணியாளர்கள் 46 பணியாளர்கள் பணியாளர்கள் இல்லை, உதவியாளர்கள் 51 உதவியாளர்கள் இல்லை, மொத்தம் 97 பணியாளர்கள் இல்லாமல் ஒரு பணியாளர் 2-3 மையங்களை கவனிக்கக்கூடிய நிலையில் இருக்குது. அதில் அவங்களுக்கு அந்த பணியாளர்கள் உடனடியாக நியமனம் செய்முறை மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கிறேன். அதே போல் பார்த்திங்கனாக்கா, கடந்த ஆண்டு டிமாண்டில் நம்பர் 36/0 திட்டத்தின் கீழ் வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டத்திற்கு 100 கோடி ரூபா நிதி ஒதுக்கப்பட்டு, அந்த நிதியில் 50 ஊராட்சி ஒன்றியங்களை தேர்ந்தெடுத்து அதில் செய்யூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட என்னுடைய லத்தூர் ஒன்றியமும் ஒரு ஒன்றியம். அதில் பார்த்திங்கனாக்கா ஒருங்கிணைந்த வளர்ச்சி பணிகள் துறையின் மூலம் ஊட்டச்சத்து குறைந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 ml நெய்யும் நிலக்கடலையும் கொடுக்குறாங்க. அதை பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி மாதம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது இந்த திட்டம் மறுபடியும் தொடரப்படும் என்று தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்பொழுது அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர் பணியிடம் எடுப்பதற்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அரசாணை கடந்த வாரம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுபோல் அவர் சொல்கிற அந்த திட்டம் ஒரு பைலட் ஸ்கீமாக செயல்பட்டு வருகிறது. அதை அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் தொடர்ந்து செயல்படுவதற்கு. மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒருங்கிணைந்த குறைந்த வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றக்கூடிய அங்கன்வாடி மையங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், உதவியாளர்கள் நீண்ட காலமாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்குவது, குழந்தைகளை பராமரிப்பது, அதையும் கடந்து இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து, கர்ப்பிணி பெண்களை பாதுகாப்பது, முதியோர்களை பாதுகாப்பு என்ற பணிச்சுமையில் அதிகம் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய நண்பர் கேட்டதைப் போல 2-3 மையங்களை பணியாற்றக்கூடிய காலி இடமாகவும் உள்ளது. ஊதிய உயர்வும் குறைவு இல்லை. அது ஆகவே ஊதிய உயர்வு வழங்குவது, பணி நிரந்தரம் போன்ற அவருடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றப்படுமா? சத்துணவு மையங்களில் பணியாற்றக்கூடிய இடங்கள் மிகவும் காலியாக உள்ளது. அங்கேயும் இதை பணிச்சுமை இருக்கிறது. இதையெல்லாம் நிறைவேற்றப்படுமா என்பதை, அவருடைய பதவி உயர்வு, பணி நிரந்தரம் செய்யுமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 7,900 அங்கன்வாடி அந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தில் புதிய பணியாளர்கள் எடுப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் 8,997 சத்துணவு துறையில் உள்ள சத்துணவு சமையலர்கள் எடுப்பதற்கும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இன்னும் இந்த 1 மாதங்களுக்குள்ளாக அந்த பணிகள், புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். அதுபோல் நீங்கள் கூறப்படுவது போல் அவருடைய கோரிக்கையில் அரசு அவரிடம்
அந்த சங்கத்தினிடம் பேசி தான் தொடர்ச்சியாக பேசி வருகிறது. பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. மற்ற கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் அரசு பரிசீலித்து வருகிறது.